இயேசுவினிடத்தில் வந்து சீஷர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். நாம் மீண்டும் வரப்போகிற தேவனை ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்முடைய தேவன் மீண்டும் வருவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறிப்போகவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்துவம் கண்டிப்பாக என்னவாகும், நிறைவேறும். அது நிறைவேறாமல் போகாது. ஆனால் எப்போ வருவார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு பிரவேசிக்க வேண்டுமானால், அவரை சந்திக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பல காரியங்களிலே நாம் உலகத்தில் கடந்து வரும்பொழுது, சூழ்நிலைகளை கடந்து வரும்போது, நாட்கள் செல்லும் பொழுது நமக்கு இந்த வருகை பற்றின எண்ணங்கள் கொஞ்சம் குறையத் தொடங்கும். அல்லது கொஞ்சம் அது அப்படியே மற்ற காரியங்கள்லாம் நம்மளை இந்த ஒரு ஊமையில் ஆண்டவர் சொல்வார்ல, முள்ளுள்ள இடங்களில் விதை விழுந்தது, அது வளர்ந்த போது முள் வளர்ந்து அதை நெருக்கினது போல லௌகிக கவலைகள் என்ன செஞ்சிச்சான், ஒரு நெருக்குச்சின்னு சொல்கிற மாதிரி பல நேரத்தில் நம்ம சத்தியத்தில் வளரணும்னு நினைக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா முடிவெடுக்கிறோம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காரியங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி ஃபெட்டப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அந்த சத்தியத்துக்குள்ளே வரவிடாமல் பண்ணிடுது, அல்ல வளர விடாமல் பண்ணுது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளியே நிறைய அடையாளங்களை காட்டுகிறார், உள்ளேயும் காட்டுகிறார், வெளியும் காட்டுகிறார். அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு இயேசு வருவார் என்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒரு 430 வருஷம் இயேசு வருவார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அவர்கள் மேசியா வருவாங்கன்றதை மறந்துட்டாங்க. திடீர்னு நட்சத்திரம் வானத்தில் ஒன்று வருது. அந்த அடையாளத்தை வைத்து மீண்டும் மேசியா வரப்போகிறார் என்பதற்கான அந்த உயிர்ப்பு ஒன்று வருகிறது. அதே காலகட்டத்தில் தான் யோவான் ஸ்நானகன் வருகிறார். அவரும் ஒரு 6 மாதம் டிஃபரன்ஸ், அவரும் வருகிறார். அவர் வந்து வருகைக்கு, இயேசுவின் முதலாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். அதே மாதிரி தான் நமக்கு சில அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த அடையாளங்கள் நம்மை மீண்டுமாக 430 வருஷம் ஒரு இருண்ட காலம் எப்படி மீண்டும் கொண்டு போய் இயேசுகிட்ட சேர்க்குதோ, அதே மாதிரி தான் இப்போ இருக்கிற அடையாளங்களும் நாம் கொஞ்ச நாள் நடுவிலெல்லாம் ஆண்டவர் விட்டு தூர போல, ஆனால் சூழ்நிலைகள் நமக்கு அப்படியே வருகைக்கு ஆயத்தப்பட விடாதபடிக்கு சில காரியங்கள்லாம் நடந்திருக்கும். மீண்டும் அவரோடு கூட கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த அடையாளங்கள் நமக்கு உதவுகிறது. அதில் இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில், நீங்கள் வாசித்த வசனம் 6வது வசனத்தில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த யுத்தம் ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. எந்த யுத்தம், எது அடையாளம் என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம், இது ரெண்டுலையும் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்தை குறித்து இது இப்படி ஒரு யுத்தம் வரும், நடக்கும், இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி 2500 வருஷமாக பைபிள் சொன்னாலும் காலகாலமாக ஊழியர்கள் இதை குறித்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நான் சிறுபிள்ளையாய் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் இருந்தபோது அப்போ உள்ள ஊழியர்கள் எல்லாம் இந்த யுத்தத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். 3ஆம் உலக யுத்தம் வரும் என்று பரிசுத்தவான்கள் அன்றைக்கே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் பேசினதான அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேற இடத்துக்கு வந்திருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். அதிலிருந்து தான் அதோடைய அப்டேஷன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கடைசி காலத்துக்குரியதான அந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக தொடங்கிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த யுத்தத்தில் தான் இருக்கிறோம். கொஞ்சம் காலமாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா யுத்தம் கேள்விப்படுறீங்கல்ல, அது இங்கே சொல்லப்பட்டிருக்க யுத்தம் தான். அது எப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு முதலாம் நாள் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்து அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு வந்த பிறகு இந்த யுத்தம் நடக்கணும்னு இருக்கு. கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் 1850 வருஷமாக தங்கள் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். கிபி 70 அவர்கள் காணாமல் போனார்கள். ஏறக்குறைய 1918 வரைக்கும் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று தெரியாது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டு 1948 தங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டார்கள். கொண்டு வரப்பட்ட பிறகு இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து இப்போ அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தேசத்துலேருந்து, இது 2022 உக்ரைன்லேருந்து அவங்க புறப்பட்டு வந்து கடைசி பேட்ச் இதான் அங்கே புறப்பட்டு வந்தாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருதல் என்பது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டவர்கள். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்றைக்கி நடக்கிறதான சம்பவங்கள், இன்றைக்கி நடக்கிற காரியங்களை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம். இன்றைக்கி நடக்கிற யுத்தத்துக்கு காரணம் இன்றைக்கி மட்டுமே இருக்குமோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஏறக்குறைய 2000 வருஷமாக நடக்கிறதான சம்பவங்களுடைய பின்னணி. இப்போ இவங்க திரும்பி வந்தாங்கன்றதான் இப்போ பிரச்சனையாகி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. ஒரு 70 வருஷம் 80 வருஷமாக இவங்க அங்கே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி உள்ள யுத்தத்துக்கான ஒரு காரணம். ஆனால் இவங்க எங்கிருந்து வந்தாங்க, ஏன் அங்கே போனாங்கன்னு பார்க்கணும் முதல்ல. இப்போ நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வந்துட்டாங்க, தங்கள் தேசத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து இவங்க தங்களுடைய நாட்டை வந்து பிடிச்சதை
ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 70-80 வருஷமாக அவங்களுக்கு விரோதமான ஒரு அலிகேஷன் இருக்குது. ஆனால் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அந்த இடத்துக்கு எங்கிருந்து போனார்கள்னு பார்க்கணும். ஜெர்மனிலேருந்து வந்தாங்க, ரஷ்யாவிலேருந்து வந்தாங்க. அப்போ ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் இவங்க எப்போ போனாங்க, ஏன் போனாங்க, அந்த கொஸ்டின் இருக்குது இல்லையா? அப்போ இலங்கை தமிழர்கள் இப்போ திரும்பி இலங்கைக்கு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர்கள் எப்போ அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள்னு இருக்குல்ல, தங்கள் தேசத்தை விட்டு போனாங்க, திருப்பி அந்த தேசத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. திரும்பி வருவதுக்கு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் ஆகலாம். இவங்களுக்கு ஒரு 1850 வருஷம் ஆயிருக்குது, அவ்வளோதான். ஆனால் தங்கள் சுய தேசத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்த பிறகு இந்த யுத்தம் நடக்கணும். அப்போ இந்த வசனம் பாருங்க, அவங்க வந்த பிறகு நடக்கணும்னா அது வரைக்கும் இந்த வசனம் நிறைவேறாது, தீர்க்க தரிசனம் இல்லையா? அவங்க வந்தால் தானே நடக்கும். அப்போ வேதம் சொன்னபடி இவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் கடைசி காலங்களில் நடக்க வேண்டிய யுத்தம். அது இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம் அப்படின்னு இருக்கு. அது இஸ்ரவேல் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். தெளிவா ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, கடைசி நாட்களில் சம்பவிக்கும், என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ எழும்பி வருவாய். அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமா இந்த யுத்தம் நடக்கணும். யுத்தம் நடக்கணும்னா அது கடைசி காலமாக இருக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வரணும். இது 3 கனெக்ஷன். இஸ்ரவேல் திரும்பி வரணும், கடைசி காலம், யுத்தம் நடக்கணும். இப்போ அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் வரும் என்பது நமக்கு தெரிஞ்சிருச்சு. யார் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள்? அடுத்த கேள்வி, இவங்களுக்கு விரோதமாக யார் எழும்பி வருவா? வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இதை படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இந்த பேரெல்லாம் அந்நியமாக இருக்கும் உங்களுக்கு. இது என்ன பேரு? மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் யார், எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த பேர்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பேர் உங்களுக்கு பூர்வீகம் தெரியணும்னா இவங்க எல்லாம் நோவாவுடைய பேர பசங்க. நீங்கள் போய் நோவாவுடைய 10ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருடைய பேரும் அங்கே இருக்கும். சேம் காம் யாபேத் வம்சத்தில் வர அந்த 3 சந்ததியில் இவங்க எல்லாருடைய பேரும் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் வாசித்த தூபால், கோகு, மேசேக் இதெல்லாம் அங்கங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மிக முக்கியமாக இந்த நாடு தான், இந்த நாடுகள் அல்லது இந்த இனம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவர்கள் பெயரிலே தீவுகள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது இந்த பேரெல்லாம் அந்த ஜனங்களுடையதான பெயரிலேயே இதெல்லாம் மாறிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாத்தாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். இதெல்லாம் பேர் இருக்குதா? அப்படியே இதெல்லாம் அப்படியே ஊராயிடுச்சு. அந்த அவங்களுடைய பேர் அப்படியே என்னவாயிடுச்சு? ஊராயிடுச்சு. எங்க இருக்குது? 5வது வசனம் வாசிங்க. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதிகளின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. அவங்கவுங்க பேர்லயே அப்படியே அந்த தேசமா மாறிடுச்சு. இப்போ எப்படி ஒவ்வொரு ஊருக்கும் தமிழனா இருந்ததுனால அது தமிழ்நாடு ஆயிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி பாஷையின்படி அந்தந்த கோத்திரத்தின்படி அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு இருக்கு. அப்போ இவங்க எல்லாமே யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நோவாவுடைய பேர பசங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் நோவாவுடைய பேர பசங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இவங்க யார், எங்கே இருக்கிறாங்க, அதான் ரொம்ப முக்கியம். இவங்க இந்த இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் நேரடியாக பேரை சொல்லிட்டேன்னா ஒருவேளை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அடுத்த கொஸ்டின் பண்ணிடுவீங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், வசனத்தின்படி இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. வாசிங்க எசேக்கியேல் 39:2 வாசிங்க. 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடர்களால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. வசனம் தெளிவாக சொல்லுது, எங்கிருந்து வரணும்? வடபுறங்களிலிருந்து எழும்பவும் உன்னை இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி அப்படின்னு. உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. வடபுறத்திலிருந்து எழும்புதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேல் தேசத்துக்கு வடக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சு நீங்கள் ஒரு கோடு போட்டிங்கன்னா நேராக அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இது நேராக போய் ரஷ்யாங்கிற இடத்துல நிற்கும். மேலே இங்கே இருக்குது பாருங்கள், இதான் இஸ்ரவேல். இங்கேருந்து நேராக கோடு போட்டிங்கன்னா மாஸ்கோ, அதான் மேசாக். அதோட இன்னொரு பட்டணம் பேர் திபிலிசி, அதான் தூபால். இது ரெண்டுத்துக்கு தலைமையான அதிபதி தான் ரஷ்யா. இந்த ரஷ்யா என்கிறதான வடபுறத்திலிருந்து நீ எழும்பவும் அப்படின்னு இருக்கு, கரெக்டாக இருக்கும். மேசேக் தூபால் இங்கே இருக்கு பாருங்க, இது மேசேக், இது தூபால். இதனுடைய தலைமையான அதிபதி ரஷ்யா. இவங்க தான் கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரஷ்யாவும் இஸ்ரவேலும் ஏறக்குறைய நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு 120 வருஷத்துக்கு முன்னாடி தான் வராங்க. 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் சொல்லி இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு அக்ரிமெண்ட் போடப்பட்டது. 1918
அக்டோபர் புரட்சி அப்படின்னு சொல்லி விளாடிமிர் லெனின் அப்படிங்கிறவர் ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்படுத்தி ரஷ்ய தேசத்தை கொண்டு வரார். இது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் பூமியில் வந்துச்சு. ஏறக்குறைய இன்னிலிருந்து ஒரு 110-115 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. கணக்கின்படி இவங்க 2 பேரும் ஒன்றாக வர பூமியில். அதோட அர்த்தம் என்னென்னா, இவங்க 2 பேருமே கடைசி காலத்தில் யுத்தத்தை பண்ண வேண்டியவர்கள். இவங்க 2 பேருமே ஒரு சேர எழும்பி வராங்க, வந்து இந்த யுத்தத்தை இவங்க நடப்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதோட கூட சேர்ந்து இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால், அந்த 38:2 இருக்கு இல்லையா, எசேக்கியேல் 38:2, அதில் பார்த்தீங்கன்னா மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி அப்படிலாம் இருக்குல்ல, அங்கே ஒரு வார்த்தை தமிழில் மட்டும் இல்லை, இங்கிலீஷில் மூல பாஷையில் எல்லாத்துலேயும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோஷ்ங்கிறதான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க அந்த வார்த்தை இதில் இல்லையோ, சரி ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஷ் என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். ரோஷ் இங்கிலீஷில் இருக்கும், அப்புறம் வந்துட்டு மூல பாஷையில் இருக்கும், மலையாளத்தில் இருக்கும், மராத்தியில் இருக்கும். நாங்கள் அந்த லாங்குவேஜில் போய் ப்ரீச் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி. கன்னடத்துலையும் இருக்குது, தமிழில் மட்டும் அந்த வார்த்தை இல்லை. ஸோ ரஷ்யா ரோஷ் அப்படிங்கிறது கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி வர வேண்டும். பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 1948 இஸ்ரேல் தேசம் தனி நாடாக உருவாக்கும் போது ஐநா சபையில் எல்லா நாடுகளும் ஓட்டு போட்டாங்க. எதிர்ப்பு தெரிவித்தவங்க இருக்காங்க, ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. அதில் இஸ்ரேல் உருவாவதற்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்ட ஒரு நாடு தான் ரஷ்யா. இஸ்ரேல் வரட்டும், ஒரு தனி நாடாக இருக்கட்டும்னு ஆதரவு தெரிவித்தவங்க யாருன்னா ரஷ்யா. அந்த ரஷ்யா தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக கடைசி நாட்களில் எழும்பி வர வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 1948 இப்போ வரைக்கும் 78 வருஷம். இந்த 78 வருஷத்தில் சரித்திரம் எந்த விதமாய் மாறி இருக்கிறது, எவ்வளவு தூரம் இது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். ஏன்னா வேதம் சொல்லுது ரஷ்யா தேசம் கடைசியாக எழும்பி வரணும். ஆனால் 1948 ரஷ்யா தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறது. அந்த ஆதரவான நாடு எப்படி இஸ்ரேலுக்கு விரோதமாக மாறுகிறது பாருங்கள். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது நடந்துக்கிட்டே இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ரஷ்யாவோடு கூட யார் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வசனத்தை சொல்லிட்டு காட்டும் போது, இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஏதோ இந்த வசனம்லாம் இன்றைக்கி நேற்று எழுதுன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் குறைஞ்சது 2500 வருஷத்துக்கு முற்பட்டது. எசேக்கியேல் பாபிலோன் சாம்ராஜ்ய காலத்தில் சிறைப்பட்டு போனவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய போது இருக்கிறவர். அந்த காலகட்டத்தில் உள்ளது. ஏறக்குறைய இன்னிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது இதை ஏதோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இன்றைக்கி பார்க்கறதுனால இது இன்றைக்கி நேற்று எழுதிட்டாங்கன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். வாசிங்க 38ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி. அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். அவர்களோடு கூட பெர்சியரும் அப்படின்னு இருக்கு. இந்த பெர்சியா அப்படிங்கிற நாடு யாரு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஈரானுக்கு பெயர் தான் பெர்சியா. இன்னைக்கு நீங்க பார்க்குற இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. ஷா மன்னர் காலத்தில் தான் அந்த பெர்ஷியாங்கிற பெயர் ஈரான் என்று மாற்றப்படுகிறது. அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க கீழே. ஷா மன்னர் காலத்தில் தான் ஈரானுடைய பெயர் பெர்ஷியா என்று மாற்றப்படுகிறது. இந்த ஈரான் தான் ரஷ்யாவோடு கூட இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது ரஷ்யாவோட வரப்போகிற நாட்டில் ஈரான் இருக்கணும்னு. என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கியும் ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலுக்கு விரோதமாக நடக்குது. அதுக்கு ரஷ்யா ஆதரவு இருக்குது. ஈரான் யாருக்கு எதிராக சண்டை போடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது இல்லையா? ஆனால் ஈரான் என்கிற தேசத்தில் கவனிச்சுக்கொள்ளுங்க, ஈரான் என்கிற தேசத்தில் எண்ணெய் கிணறு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை தோண்டி அந்த எண்ணெய் கிணறுலேருந்து எண்ணெய் எடுப்பதற்கு எல்லா உதவிகளையும் செய்த நாடு அமெரிக்கா. அமெரிக்கா தான் அவருடைய நெருங்கிய நண்பன். 1940கள் 50களிலிருந்து அவங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது வேதம் சொல்லுது கடைசி நாட்களில் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஈரான் எழும்ப வேண்டும், ரஷ்யாவோடு கூட வர வேண்டும். இன்னைக்கு இந்த ஈரான் ஆனது பார்த்தீங்கன்னா துல்லியமாக தீர்க்க தரிசனத்தின்படி ரஷ்யாவோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற ஈரானுடைய அணு உலைகள் அதை எல்லாத்துலேயும் யார் உருவாக்கி கொடுத்ததுன்னா ரஷ்யா உருவாக்கி கொடுத்துருக்குது. ஈரானுடைய அணு உலைகள் எல்லாம் ரஷ்யா உண்டாக்குனது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுக்கு சப்போர்ட் ரஷ்யா அல்லது ரஷ்யாவுக்கு சப்போர்ட் ஈரான் அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஈரான் மேலே இப்போ யுத்தம் வருது இல்லை, இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்குது. வரல, அடிக்கிறேன்லாம் சொன்னாங்க. சொன்னபோது இதெல்லாம் ரஷ்யா கொடுத்ததான அந்த அன்னைக்கு ரஷ்யா கொடுத்ததான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஈரானுக்கு விரோதமாக நீங்கள் என்ன செஞ்சால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அன்னைக்கே ரஷ்யா அதிபர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் டேட்டோடு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், எனக்கு இங்கேருந்து சரியாக தெரில, உங்களுக்கு தெரியும் ஆனால் கிளியராக. அதில் பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே கை வச்சா 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும்னு சொல்லியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய டேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அப்போவே ரஷ்யா சொல்லிடுச்சு ஈரான் மேலே கை வச்சிங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ரஷ்யாவும் ஈரானும் பயங்கர க்ளோஸாக இருக்கிறார்கள்.
இன்னைக்கு ஈரானுக்கு மிக முக்கியமான சப்போர்ட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். இந்த யுத்தமானது மிக துல்லியமான எசேக்கியேல் 38-39 தான் என்பதற்கு அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த யுத்தம் என்பதற்கு அடையாளங்களை தான் நாம் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சொன்னபடி ரஷ்யா ஈரான் ஒரு புறம் சேர்ந்தாகிவிட்டது, இஸ்ரேல் தேசம் வந்தாகிவிட்டது, அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட வேண்டியதான யுத்தமும் ஆயத்தப்பட்டு விட்டது. இந்த யுத்தம் தொடங்கிருச்சு. இன்னைக்கு இந்த யுத்தத்தில் மிக முக்கியமாக அநேக நாடுகள் சேரும். நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னா படிக்கலாம். அதே எசேக்கியேல் 38-19 இஸ்ரவேலுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது வசனம் தெளிவாக சொல்லுது, தர்ஷீஷின் வர்த்தகரும் அப்படின்னு இருக்கும். அப்படிதானே இருக்குது. எசேக்கியேல் 38-13 என்ன இருக்குது? சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும். இதெல்லாம் நீங்க வந்துட்டு யார் யாரு என்னென்னலாம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். தர்ஷீஷின் வர்த்தகர் அப்படின்னு சொன்னா யூகே, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடியதான இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய நாடு தான் தர்ஷீஷ். இந்த வர்த்தகர்கள் அவங்களுடையதான வியாபாரிகள் மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்காங்கிறது ஐரோப்பாவிலிருந்து உருவான நாடு. எப்போ உருவாச்சுன்னு சொன்னால் 1780களில் அமெரிக்காவிலேருந்து உருவாச்சு. அதுக்கு முன்னாடி கொலம்பஸ் ஸ்பெயின் தேசத்துலேருந்து போய் அமெரிக்கா உருவாக்கினார். ஸோ ஐரோப்பாவிலேருந்து போய் உருவாக்கினார். முழுக்க இன்றைக்கி இருக்கிற அமெரிக்கா என்பது ஐரோப்பாவுடைய அடுத்த வேர்ஷன். அங்கே ஐரோப்பாவிலேருந்து போனவங்க தான் அமெரிக்கா உருவாக்கினாங்க. ஸோ இந்த தர்ஷீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலோ சாக்சன்ஸ், இங்கிலாந்து, யூகே இதில் பின்புலத்தில் இருக்கவங்க தான் இன்றைக்கி அமெரிக்காவுடையதான வம்சாவளியினர். ஸோ இவங்க எல்லாருமே யாருக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு பைபிள் சொல்லுது, இது வசனம் சொல்லுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதே யூகேவும் இதே அமெரிக்காவும் யாருக்கு ஆதரவாக இருக்கிறா? இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கு. அதில் பெரிய ஆச்சரியம்னா சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும். இதுக்கு வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? சேபா தேதான் அப்படிங்கிறதுக்கு வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சேபா என்றால் தேதான் என்றால் சவுதி அரேபியா. இங்கே இருக்கு பாருங்க, இது கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால், சேபா தேசம் தேதா தேசம் சவுதி அரேபியாவுடைய பேஸ் இன்னைக்கு முழுக்க அமெரிக்கன் பேஸ். சவுதி அரேபியா தான் ஈரானுக்கு அகைன்ஸ்டாக இவ்வளவும் செய்யுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த டீம் எது ஃபார்ம் ஆகும், யார் கூட இருப்பா? ரஷ்யா கூட லிபியா உடைய காரியங்கள் இருக்கும், ஈரான் இருக்கும், எல்லாம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இதில் ரஷ்யா சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா கடாஃபியை விஷயம் சொல்லும்போது லிபியா இங்கே இருக்கு பாருங்க. கடாஃபியை கொல்ல நேட்டோ முயற்சி யார் சொன்னது? ரஷ்ய அதிபர் சொன்ன மாதிரி கடாஃபியை கொண்டுட்டாங்க. கடாஃபி யாருன்னா லிபியாவுடைய அதிபர். ஸோ லிபியாவுக்கு ஆதரவாக இருந்தவர் யாருன்னா புதின், ரஷ்யா. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்களோ, இன்னையிலிருந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனாங்களோ அந்த டீம் இன்னைக்கு அப்படியே ஃபார்ம் ஆகிருக்குது துல்லியமாக. அதில் ஆச்சரியம் என்னென்னா, இதுக்கு இந்த நாடுகள் இப்போ இருக்குல்ல, லிபியா அப்படின்னா லிபியா இருக்குது, ரோஷ் ரஷ்யா இருக்குது, தர்ஷீஷ் யூகே இருக்குது, இஸ்ரேல் இருக்கு. இந்த நாடுகள் எல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் காலத்தில் வெவ்வேறு மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வேற, இன்னைக்கு நம்ம ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கு. ஆனால் இன்னைக்கு உள்ளதான காலகட்டத்தில் நடக்க வேண்டியதை 2500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதினார். 2 டீமையும் பிரித்து எழுதியிருப்பார். எசேக்கியேல் 38:5-6 யாரெல்லாம் ரஷ்யா கூட இருப்பாங்க, எசேக்கியேல் 38:13 யாரெல்லாம் இஸ்ரேல் கூட இருப்பாங்க. அப்படியே 2 டீம் இன்னைக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் கடைசி யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக தயாராகி விட்டது. அந்த யுத்தம் தான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்குற இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க, இந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, நடந்து கொண்டிருக்கிறது. 2008 3ஆம் உலக யுத்தம்னு ஒரு சிடி ஒன்று போகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். நாங்கள் 2004 இந்த ஊழியத்தை பண்ணுறோம். 2008 அந்த 3ஆம் உலக யுத்தம்னு ஒரு சிடி போட கிருபை தந்தார். அப்போவே கர்த்தர் எங்களுக்கு சொன்னது என்னன்னு கேட்டால், இந்த யுத்தம் வரும்பொழுது எருசலேம் தலைநகராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா எருசலேம் தலைநகராக இருக்கு. 2018 தலைநகர் ஆயிடுச்சு. இப்போ அந்த யுத்தம் வந்திருக்குது. இது எல்லாமே ஏறக்குறைய ஒரு 20 வருஷமாக 18 வருஷமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். இப்படி ஒரு விஷயம் நடக்க போது வேதம் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சிடியும் போட்டு இருக்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்றது அர்த்தம் இல்லை. இது ஏதோ யுத்தம் வந்த பிறகு தான் இந்த செய்தி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அப்படி தாங்க, ஏதாவது ஒன்று வந்த உடனே அந்த செய்தி கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை. நாங்கள் 2008 அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். 2008 பேசுகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த கடைசி கால எசேக்கியேல் 38-39 யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ரெடி ஆகி விட்டது. 2வது, இந்த யுத்தம் எங்கே நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அப்படின்னா, யுத்தம் அர்மேகதான் யுத்தம்னு பைபிளில் ஒன்று இருக்கு. எங்க இருக்குன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 16:16 இருக்கு. அர்மேகதான் என்கிற இடத்தில் கூட்டி சேர்த்தான். எங்கிட்ட நிறைய பேர் இந்த கேள்வி பதிலில் கேட்பாங்க, அந்த அர்மேகதான் யுத்தமோ இந்த மாக்கோக யுத்தமோ ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அது இல்லைங்கிறதுக்கான விளக்கத்தை தான் இப்போ நாங்கள் சொல்கிறோம். 2வது, இன்னைக்கு அது ஒரு முக்கியமான பாயிண்ட்.
16 வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதோன்ங்கிறது வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வேலி, அதாவது பள்ளத்தாக்கு சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த யுத்தம் நடக்கணும். அதுக்கு பேர் மெகிதோ வேலின்னு பேர், மெகிதோ பள்ளத்தாக்கு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த யுத்தம் எங்க நடக்கணும்னு அங்கே போட்டிருக்கு. அதே எசேக்கியேல் 38:8 நீங்க எங்க நிறுத்துனீங்களோ அங்கேருந்து வாசிங்க பார்ப்போம். 38:8 வாசிங்க, பரவாயில்ல. அப்பொழுது எபத்மெலேக் ராஜாவின் அரண்மனையில் இல்லம்மா, அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு விலகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாகி கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். இந்த வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னும் ஒரு வசனம் வாசிங்க, 39:2 வாசிங்க. 39:2 நான் உன்னை திருப்பி உன்னை 6 தொடர்களால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. அப்ப இந்த யுத்தம் கண்டிப்பாக எதுக்கு நடக்கணும்? இஸ்ரவேலின் மலைகளிலே இந்த யுத்தம் நடக்கணும். அதுக்கு தான் இந்த யுத்தம் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க, இது இஸ்ரவேல் மலைகளில் இந்த யுத்தம் நடந்ததுக்கான ப்ரூஃப். இதான் இந்த இடத்துக்காக தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எப்போ ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. அக்டோபர் மாதம் 2023 வருஷம் 7ஆம் தேதி இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். அதாவது இதுக்கு பேர் வந்து தேவாலய மலை அப்படின்னு பேர். இங்கே தான் முதல் தேவாலயம் சாலமோன் கட்டினதும், 2வது தேவாலயம் செருபாபேல் கட்டினதும் இங்கே தான் இருந்துச்சு. அந்த தேவாலயத்தை முதலாவது நேபுகாத்நேச்சார் இடிச்சிட்டாரு, 2வது தீத்துராயன் இடிச்சிட்டார். ஸோ இப்போ அந்த இடத்துல தேவாலயம் இல்லை. ஏறக்குறைய தேவாலயம் இடிக்கப்பட்டு 930 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 1000 இங்கே ஒரு வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இந்த வழிபாட்டு தலம் தான் இன்னை வரைக்கும் இங்கே நின்றுகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இந்த மலை எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் கேட்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க வந்து தனி நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் எதிர்க்குது. ஏன்னா பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கிடையாது அப்படின்னு. பாலஸ்தீனர் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிற இந்த இடத்துல 70 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம், ஸோ இது எங்களுக்கு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க நாடாக போட்டது மட்டுமல்ல, அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைநகராக எருசலேம் வேண்டும். எருசலேமை பாதியாக பிரித்து ஒரு பதி ஓல்டு சிட்டி, ஒரு பகுதி நியூ சிட்டி. அந்த ஓல்டு சிட்டிங்கிறதான இந்த பகுதி மேலே இருக்குது, இதை வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் தலைநகராக வச்சு என்ன செய்கிறோம், ஆளுகை செஞ்சுக்கிறோம், பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புறம் இஸ்ரேல் சொல்லுது, அதுக்கு ஒத்துக்க மாட்டோம், எருசலேம் முழுக்க எங்களுக்கு தான் சொந்தம், அது முழுக்க நாங்கள் தான் வச்சுப்போம், அது எங்களுடைய ஹோலி சிட்டி, அதாவது பரிசுத்த நகரம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதற்கான சண்டை தான் இப்போ ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் இஸ்ரவேலில் நிறைய சண்டை நடந்திருக்குது. உதாரணமாக 1948 தேசத்துக்கான சண்டை, 1967 தலைநகரத்துக்கான எருசலேமுக்கான சண்டை, இந்த மாதிரி 58 நடந்திருக்கு, 70 நடந்திருக்குது, 2004 நடந்திருக்குது, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு. ஆனால் இஸ்ரவேல் மலை எங்களுக்கு வேணும், இந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த மலைக்காக சண்டை ஆரம்பிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது அக்டோபர் 23 ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த யுத்தமானது மலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம். இந்த மலையை அவங்க கேட்குறாங்க. சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா அடுத்த 2 வருஷம் 2028 வரைக்கும் வருகை தாமதிக்குமானால் நீங்கள் இதை பற்றி நிறைய விஷயம் கேட்பீங்க. டிவியில் பேசுவாங்க, நிறைய வல்லுநர்கள் பேசுவாங்க, அறிஞர் பெருமக்கள் பேசுவாங்க. எது சரி எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா டிவியில் மீடியாக்களில் நிறைய பொய்யும் வரும், உண்மையும் வரும். நிறைய பேர் தங்கள் சொந்த கருத்தை சொல்லும் போது இல்லாததையும் சொல்லுவாங்க. ஸோ அப்போது எது சரி என்பது உங்களுக்கு தெரியணும்னா வேதத்தில் உள்ளதை பார்க்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஏன்னா இது வந்து ரொம்ப பழமையானது, ஏறக்குறைய 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி இதில் இருக்குது. கிட்டத்தட்ட 4000 வருஷம் 6000 வருஷம் ஹிஸ்ட்ரியெலாம் இதுக்குள்ளே நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இதில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களில் சொல்லப்பட்ட விஷயங்கள் ரொம்ப முக்கியமானவை, ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த மலை யாருக்கு சொந்தம்? ஏன்னா பாலஸ்தீனில் எங்களுக்கு கேட்குறாங்க, இந்த வழிபாடு தலம் இப்போ இருக்குது, எங்களுக்கு வேணும்னு சொல்லி. இஸ்ரவேல் சொல்லுது, இல்லை இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுது. யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால், முதல்ல எருசலேம்ங்கிற பட்டணம் யாருக்குரியது அப்படின்னு உங்களுக்கு புரியணும். எருசலேம் பட்டணத்தை பற்றி பைபிளில் முதல்ல எங்கே வருது வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசி.
ஆதியாகமம் 14:18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அப்ப அந்த சாலேம் என்பதுதான் எருசலேம். சாலேம்னா சமாதானம், எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பட்டணம் மெல்கிசேதேக்கினுடையதான அந்த அது வந்து ஆவிக்குரிய விதம். அந்த எருசலேம் இருக்கு இல்லையா, அப்பவே ஆபிரகாம்கிட்ட கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எருசலேமுக்குடைய ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசமும் ஆபிரகாம்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு. அடுத்த கேள்வி, அப்பமும் ரசமும் கொடுத்தாரு, எருசலேமை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததிக்கு கொடுத்தேன். எதை? எமோரியரும் கிர்காசியரும் கானானியரும் எபூசியரும் இருக்கிறதான பட்டணம். அந்த இடத்துல எருசலேம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அந்த எபூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எபூஸுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, எருசலேம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து எருசலேமாகிய எபூசுக்கு நேராக வந்தான். எருசலேமாகிய எபூஸ். அப்பனா எபூஸ்னா எதை குறிக்குது? எருசலேமை குறிக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல ஆண்டவர் எபூசு எருசலேமை யாருக்கு கொடுத்துட்டாரு? ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்துட்டாருன்னு இருக்கு. சரி, ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுத்தாரு. ஆபிரகாமின் சந்ததியில் 3 பேர் இருக்காங்களே, இஸ்மவேல் இருக்கிறாங்க, ஈசாக்கு இருக்கிறாரு, கேத்தூரால் சந்ததி மீதியானர்கள் அவங்களும் இருக்கிறாங்க. இதுல யாருக்கு இந்த எபூசு பட்டணம் போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா வாசிங்க 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5-6 வசனங்கள் வாசி. ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. ஆதியாகமம் 25:5-6 ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். உயிரோடு இருக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு, இஸ்மவேலை எகிப்துக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அதாவது பேர்சபா வனாந்தரத்துக்கு போய் அவர் எகிப்தில் வளர்ந்தாரு. கேத்தூரால் சந்ததியை கீழ் தேசத்துக்கு கிழக்கே அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கின் கையில் தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்து நிற்கிறது. இந்த ஈசாக்குடைய பையன் தான் யாக்கோபு, அவர் பேர் தான் இஸ்ரவேல். இந்த யாக்கோபுடைய 4வது பையன் தான் யூதா, அவர்கள் தான் யூதர்கள். இந்த யூதாவின் வம்சத்தில் வந்தவர் தான் தாவீது. அவர் தான் 33 வருஷம் எருசலேமிலே ராஜாவாக அரசாண்டார். அதற்கு பிறகு சாலமோன் 40 வருஷம் ராஜாவாக அரசாண்டார். அதற்கு பிறகு சாலமோன் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ரெகேபியாம் எரேபியாம் என்று, ஒன்று யூதேயா என்று அழைக்கப்படும், இன்னொன்று இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும். இஸ்ரவேலுக்கு சமாரியாவும் யூதேயாவுக்கு எருசலேமும் தலைநகராக இருந்தது. எப்போ வரைக்கும்? இயேசு வருகிற வரைக்கும் யூதேயா எருசலேம் இருக்கிறது. அதற்கு பிறகு காணாமல் போய்விட்டது. ஸோ வேதத்தின்படி கணக்கின்படி எருசலேம் யூதர்களுக்குரியது. அது இயேசு வருகிற வரைக்கும் இருந்திருக்கு. ஒருவேளை இப்போ உள்ளவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் பைபிள் கணக்கு, அந்த காலத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, கரண்ட்டாக இன்னைக்கு உள்ள விஷயத்துக்கு வாங்க, அப்போ அதுதான் நீங்கள் பேசணும் அப்படின்வாங்க. அப்படியும் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1917 இஸ்ரவேல் தேசம் உருவாவதற்கு பால்ஃபர் டிக்ளரேஷன். 1948 இஸ்ரவேல் தனிநாடாக உருவாச்சு. 1967 6 நாள் யுத்தம், அதற்கு பேர் யாம் கியூப்பர் வார் அப்படின்னு பேர், ஓய்வு நாள் யுத்தம்னு பேர். அன்னைக்கு எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. 3000 வருஷம் கழிச்சு அவர்கள் கைக்கு வந்துச்சு. அங்கே அவர்கள் அதை தங்கள் கையில் எடுத்தார்கள். அன்னையிலிருந்து எருசலேம் இவர்கள் கையில் தான் இருக்கிறது. கரெக்டாக ஆண்டவர் சொன்னபடி சகரியா 12:6 வேதத்தில் ஆண்டவர் சொல்வார், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். சொன்னபடியே துல்லியமாக எருசலேம் அவர்கள் கைக்கு வந்துச்சு. சரி, இந்த யுத்தத்தின்படி எப்படி எருசலேம் அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே 1914 18 வரைக்கும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒரு யுத்தத்துக்கான சட்டத்திட்டம் வகுத்தாங்க. இனிமேட்டு ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு குண்டு போடுறாங்க, உலக யுத்தம்னு ஒன்று நடக்குது. அந்த யுத்தம் முடிஞ்ச உடனே ஒரு வரைமுறை வகுக்கிறாங்க. யுத்தம் இப்படி தான் பண்ணணும், பள்ளிக்கூடத்து மேலே போடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் மேலே குண்டு போடக்கூடாது, அதே மாதிரி இராணுவ வீரர்களை எப்படி நடத்தணும் இப்படிங்கிறதான வரைமுறையெல்லாம் போடப்படுது. அதில் ஒன்று, அதுக்கு பேர் ஜெனிவா ஒப்பந்தம்னு பேர். நீங்கள் போய் பார்த்தா தெரியும், நெட்டில் இருக்கும். அதில் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் 2 நாட்டுக்கு நடுவில் நடக்குது. அது முடியும் போது அந்த நாடு எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்குதோ அந்த நாடு அவங்களுக்கு சொந்தம். இதுதான் ஜெனிவா ஒப்பந்தம் சொல்லுது. அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 நாள் யுத்தத்தில் முழு எருசலேமையும் இஸ்ரவேல் பிடித்து விட்டது. அந்த கணக்கின் படியையும் இன்னைக்கு உள்ள சட்டத்திட்டத்தின் படியையும் எருசலேம் யாருக்கு சொந்தம்?
இஸ்ரவேலுக்கு சொந்தம், வேதத்தின்படியையும் இஸ்ரவேலுக்கு எருசலேம் சொந்தம். இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கணக்கெல்லாம் இல்லை, சண்டை வராமல் இருக்கட்டும்ங்க, பிரித்து கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது இல்லைங்களா, அந்த சண்டை நீங்கள் ரெண்டாக பிரித்து கொடுத்துருங்களேன் அப்படிம்பாங்க. அது அவங்க சொல்லக்கூடியது எப்படின்னா, இது பிரிக்காததுனால தான் இந்த சண்டையே வருது, பிரிச்சுட்டா சண்டை வராது அப்படிம்பாங்க. அப்படிலாம் இல்லை. 70 வருஷமாக சண்டை சும்மாவே வந்துக்கிட்டு இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ பிரித்து கொடுத்துட்டா சண்டை பிரச்சனை சால்வ் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீரை நம்மக்கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும் தானே, அதை சொல்லுவாங்களா? தாய்வானுக்கும் சைனாக்கும் அப்படி சொன்னால் சால்வ் ஆகிடுமா? சவுத் கொரியா நார்த் கொரியா சால்வ் ஆகிடுமா? ஆகாது, எதுவும் ஆகாது. அடுத்தடுத்து அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. எனவே வேதத்தின்படி எருசலேம் முழுக்க முழுக்க இஸ்ரவேலுக்கு சொந்தம், வேதத்தின்படியும் சரி, இன்னைக்குள்ள சட்டத்தின்படியையும் சரி. ஸோ இந்த யுத்தம் இஸ்ரவேல் மலைகளில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. இந்த இடத்தை எங்களுக்கு அவங்க வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது என்னவாய் முடியும் அப்படிங்கிறத மாத்திரம் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, இது என்னவாய் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த இடம் இப்போ நீங்கள் சமீபத்தில் கவனிச்சிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துக்கு மேலே ராக்கெட் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த யுத்தத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால், அது அதில் இருக்காப்போ, அதில் இருக்கு, சரி இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாரமாக கவனிங்க, ஒரு வாரமாக ஒரு நியூஸ் உங்கள் காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது. இவங்கெல்லாம் ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இஸ்ரேல் மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, இந்த ஹோலி சைட்டுக்கு மேலே முடிஞ்சாத வைய ஹோலி சைட்டுக்கு மேலே இந்த ராக்கெட் பறக்குது, இவங்க எல்லாரும் அதை இப்படி செய்கிறாங்க பாருங்கள், இந்த புனித மாதத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். யூத ஏன் திடீர்னு அவன் அதை பற்றிலாம் பேசுகிறான், ஏன் அதை பற்றி யோசிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஹோலி சைட்டில் திடீர்னு இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்டு வெடிச்சிருக்குது. இது எங்கே வெடிச்சுன்னு தெரியுமா? போன வாரம் நடந்த சம்பவம். இது எங்கே வெடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாஸ்க் இருக்கிற காம்பவுண்டில் வெடிச்சிருக்கு. 700 மீட்டர், 1 கிலோமீட்டர் கூட கிடையாது, 700 மீட்டரில் வெடிச்சிருக்குது. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்க்கை பாருங்கள், இந்த புனித மாதத்தில் இதை அடிக்கிறாங்க. இவன் என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன நடக்க போகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை அவர்கள் புனித நகரமாக மாற்றணும். யார்? இஸ்ரவேல்காரன் இந்த எருசலேம் என்ன பண்ண போகிறான்? ஹோலி சைட்டாக மாற்ற போகிறான். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, வாசிங்க லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டை கற்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இந்த இடத்துல இருக்கிறதான மாஸ்க்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான ஆலயங்கள், தேவாலயங்கள் எல்லாத்துலேயும் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா தடை உண்டாக்கி இருக்கிறான். யூதன் தடை உண்டாக்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்திலேருந்து இது உள்ள யாரையும் தொழுகை நடத்த அவங்க அனுமதி கொடுக்கல, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது 1967 நடக்காத ஒரு சம்பவம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்க் கட்டினதுலேருந்து 860 வருஷத்தில் அங்கே தொழுகை நடக்காமல் இருந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம் அங்கே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சாரார் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உண்மையாக சொல்லணும்னா, அதாவது நமக்கு தெரிஞ்சபடி சொல்லணும்னா, 50 வருஷமாக அங்கே இருந்ததான காரியத்தை அவங்க நிறுத்திட்டாங்க, இப்போ நடத்த விடாமல் தடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாஸ்க் அவங்க கையில் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். சரி, மாஸ்க் மட்டும்தான் கையில் எடுக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னைக்கு நடந்த சம்பவம், கத்தோலிக்க மத கார்டினல், அதாவது ரோமன் கத்தோலிக்க கார்டினல் ரோம்லேருந்து வந்திருக்கார். அவங்களுடைய தேவாலயம் ஒன்று இதே எருசலேம்குள்ளே இருக்குது. அவரையும் போக விடாமல் தடுத்துட்டாங்க. எருசலேம்குள்ளே இப்போது எல்லா மதக்காரங்களையும் அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, யூதர்களை தவிர மித்தவங்க யாரும் போக விடாதபடி. அவருடைய அர்த்தம் என்னென்னா, முழு எருசலேமையும் அவங்க கையில் எடுக்கிற பிளான், ஹோலி சைட்டாக அவங்க மாற்ற போகிறாங்க. நாங்கள் இதை ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தின காரியம் தான் இது. அது ஹோலி சைட்டாக மாறும். எப்படி ஒவ்வொரு மதக்காரங்களுக்கு ஒரு நகரம் புனித நகரம்னு வச்சுருக்கிறாங்க உலகத்தில், அதே மாதிரி யூதனும் எருசலேமை புனித நகரமாக மாற்றுறதுக்கான வேலையை இப்போ இறங்கிட்டாங்க. இந்த யுத்தம் அதில் போய் தான் முடியும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு சொல்லக்கூடியது எதுவும் செய்தி மாதிரி கேட்டு போகிறதுக்காக இல்லை, அடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், வேதத்தில் உள்ளது. இந்த இடத்த அவங்க முழுவதுமாக கைப்பற்றிடுவாங்க. கைப்பற்றின மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருக்கிறதான அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு காரியத்தை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. குண்டு மேலே போடுறாங்க, ஏவுகணை பறக்குது, அங்கே ஒரு ஏவுகணை விழுந்திருக்குது, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, திடீர்னு ஒரு நியூஸ் வரும், அந்த குண்டு விழுந்ததில் அது சேதமடைந்தது அப்படிம்பாங்க, இடிந்தது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா? இயற்கையாக அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, வாசிங்க
எசேக்கியேல் 38:13 வாசிங்க பார்ப்போம். 38:13. சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் மன்னிக்கணும் 38:19. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசம் எங்கும் உள்ள சகல நர ஜீவன்களும் அதிரும். அங்க வசனம் சொல்லுது இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகும். இன்னைக்கு அளவில் பெரிய அதிர்ச்சி அப்படின்னு சொன்னால் மினிமம் 6 புள்ளிக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் தான் பெரிய அதிர்ச்சி. கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாக போகுது. இது இப்போ எருசலேமில் இஸ்ரவேலில் சின்ன சின்ன அதிர்ச்சிகள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் பொழுதே ஈரான்லேயும் பூமி அதிர்ச்சி வந்துச்சு, அமெரிக்காவிலையும் வந்துச்சு, எருசலேம்லையும் வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் குண்டு போட்டாங்களோ அங்கெங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த குண்டுகள் போடும்போது பூமி அதிர்கிறது. அந்த பூமியின் அதிர்வல் மூலமாக இன்னும் அதிகமான பூமி அதிர்ச்சிகள் வருது. இப்போ இஸ்ரவேலில் ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். ஒருவேளை அந்த பூமி அதிர்ச்சியில் இது டெமாலிஷ் ஆகிறதுக்கோ அல்லது டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது. இல்லையா ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் அது மேலே ராக்கெட் போட்டாலும் சரி அல்லது ஈரானிய ராக்கெட்டோ யாரோட ராக்கெட்டோ அது மேலே விழுந்தாலும் சரி எப்படியோ அதை அவர்கள் கை வைப்பார்கள். அது ஒரு சென்சிட்டிவ் யுத்தமாய் மாறும். அப்போ தான் அது மிகப்பெரியதான 3ஆம் உலக யுத்தமாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவே அப்படி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்கும்படி அடுத்து நடக்க போகிற சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறோம். இதுதான் அடுத்து அங்கே நடக்க போகுது. இந்த இடத்தை அவங்க முழுவதுமாக ரிமூவ் பண்ணுவார்கள். ஸோ அந்த இடத்தை தங்கள் ஹோலி சைட்டாக மாற்றுவதற்கான வேலையை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவும் ஈரானும் தான் ஸ்ட்ரைட்டாக மோதிக்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் வேற ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க இதை ஈரானை தாக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் தான் கான்சன்ட்ரேஷன். ஆனால் முழுக்க முழுக்க இங்கே இதை எடுக்கிற இடத்துல தான் அவங்க நிற்கிறாங்க. ஸோ இதை அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 3வது தேவாலயத்துக்கான வேலையை செய்வாங்க. அது இப்போ உடனே செய்ய முடியாது. முதல்ல அதை எடுப்பாங்க. அதுக்கு பிறகு 3வது தேவாலயத்துக்கான வேலை செய்வாங்க. அதற்கு அடையாளமாக இந்த இடத்தில் ஒரு பலிபீடம் வரும். அதாவது சாக்ரிஃபைஸ் ஆல்டர் ஒன்று கட்டுவாங்க. 3வது அதான் ஃபஸ்ட்டு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் தேவாலயம் வரும். முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் ஆல்டர். ஸோ அதுதான் நமக்கான மிக முக்கியமான அடையாளம். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. அடுத்து நடக்கும். நீங்கள் பார்க்க நடக்கும். திருப்பியும் சொல்கிறேன், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல. வேதத்தில் உள்ளதான தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம், அவ்வளவே. ஸோ இப்போ வேதத்தில் சொன்னவிட இந்த காரியங்கள் எல்லாம் மிக துல்லியமாய் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த யுத்தமானது மிக மோசமான இடத்தை சந்திக்கும். மிக மோசமான ஒரு இடத்துக்கு போக போது மிகப்பெரிய பேரழிவுகள் இருக்கும். அதிலே நீங்கள் எசேக்கியேல் 38:22 வாசிங்க பார்ப்போம். 38:22. கொள்ளை நோயினாலும் ரத்தம் சிந்துதினாலும் நான் அவனோட வழக்காடி முதல்ல இருக்கட்டும், அடுத்து அப்புறம் வாசிக்கலாம். முதல்ல என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்போ நான் சொல்றது இன்னைக்கு நேற்று பேப்பரை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. மிகப்பெரியதான ஒரு கொள்ளை நோய் கொரோனாவுக்கு அடுத்த வேரியன்ட் புறப்பட்டிருக்கு. ஐரோப்பா அமெரிக்கா தேசம் முழுக்க உலகம் முழுக்க 23 நாட்டுக்கு பரவி இருக்குது. 3.2 கொரோனா வேரியன்ட்னு சொல்கிறாங்க. இது இப்போ மிக வேகமாக பரவுவதாக இன்னைக்கு பேப்பரில் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. கொள்ளை நோய் இன்னொன்று மிக வேகமாக பரவ போகிறது. அடுத்து ரத்தம் சிந்ததினாலும் அதான் இப்போ குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு நமக்கு கணக்கே தெரியல. இது வரைக்கும் அந்த கணக்கை யாருமே கொடுக்கல. இன்னைக்கு கூட 10 இஸ்ரேலிய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. ஈரானில் ஆயிரக்கணக்கில் இறக்குறாங்க. இப்போ மிக மோசமான ரத்தம் சிந்தல். அடுத்து அவனவன் மேலும் அவன் இராணுவங்களின் மேலும் அவனோடு இருக்கும் திரளான ஜனங்களின் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழையையும் பெருங்கல் மழையையும் அக்கினியையும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணுவேன். இப்பதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஈரான் மேல இவங்க போட்டதான குண்டின் விளைவாக அமில மழை பெஞ்சிருக்குது. என்ன மழை? அமில மழை பெஞ்சிருக்குது. அவங்க சொல்றாங்க அந்த அமிலம் மேலே போய் பெரிய லேயராக ஃபார்ம் ஆகி அதனால பெய்யக்கூடிய மழை முழுக்க என்னவா இருக்கு? அமில மழையா பெய்யுது. இப்போ வசனம் சொல்லுது அக்கினியும் கந்தகமும் வர்ஷிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது எல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும். பெரிய யுத்தமாக மாறும்பொழுது இன்னும் பெரிய கொள்ளை நோய் ஒன்று வரும். அதை ஒட்டி மிகப்பெரியதான ஒரு கல்மழை மேலே ஆஸ்ட்ராய்ட் சொல்கிறத பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இதோடு கூட மிகப்பெரியதான கந்தகம் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்போ நம்ம காலத்தில் நம்ம பார்க்க போகிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏதோ லாங் கிடையாது, இல்லைனா ஒன்ஸ் அப்பான டைம் கிடையாது. இது இப்போ நம்ம காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற யுத்தம். இதை பற்றி தான் ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இந்த யுத்தம் இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி, இப்போ உள்ளதான நியூ எரா அப்படின்னு சொல்லுவாங்க, புதிய யுகம் அப்படி இருக்கு. ஆனால் பைபிளில் உள்ளது எசேக்கியேல் பழைய காலம். அப்படி இருக்கும்போது இன்னைக்குள்ள யுத்தத்தை பற்றி எழுதிருக்குதா, வசனம் சொல்லுதா ஏதாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதே எசேக்கியேல் 39:15 வாசிங்க பார்ப்போம். 39:15. சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அந்த நண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான். கவனிங்க, ஆமோன் கோகிலே புதைக்கு மட்டும் அதன் நண்டையில் என்ன செய்வாங்களாம்? ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அப்படின்னு இருக்குது. அதாவது ஏன் ஒரு எலும்பை பார்க்கும் பொழுது ஒரு மாஸ்க் அல்லது ஒரு மார்க் போடுறாங்கன்னு இருக்கு. ஒரு எலும்பை பார்க்கும்போது எதுக்காக ஒரு மார்க் போடுறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சாதாரணமாக நீங்கள் இந்த இடுகாடெல்லாம் இருக்குது, நீங்கள் போயிருந்தீங்கன்னா எலும்புகள் தானாக கிடக்கும், அதை யாரும் கேர் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த எசேக்கியேல் 39 ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு எலும்பை பார்த்தா கூட அது மேலே ஒரு மார்க் போடுவாங்க. மார்க் போடுறது மட்டுமல்ல, அதை புதைக்கிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை புதைச்சாச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், பொதுவாக இந்த அணு ஆயுதம், நியூக்ளியர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி காரியங்களை செய்வாங்க, மார்க் போடுவாங்க, அந்த பாடியை புதைச்சாச்சா அப்படிங்கிறதுலாம். கவனிச்சிங்கன்னா அதே எசேக்கியேல் 39:9 வாசிங்க, 11 வாசி, சாரி 39:11 வாசி. அந்நாளில் இஸ்ரவேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரனின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகுக்கு கொடுப்பேன். அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக பண்ணும். நல்லா கவனிங்க, புதைக்கிற இடத்துல அந்த வழியாக போகிறவங்களாம் மூக்கை என்ன செஞ்சுருப்பாங்களா? புதைச்சிட்டு இருப்பாங்க, பொத்திக்கிட்டு இருப்பாங்களா. இதான் அது. இதுக்கு பேர் என்னென்னா மாஸ்க். நீங்கள் கொரோனா நேரத்தில் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு போனோம். புதைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருந்தாங்க? ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் இது எசேக்கியேல்ல உள்ளது. அதே மாதிரி இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே அந்த பாடியை புதைக்கிறவங்க ஒரு மார்க் போடுவாங்க. அந்த வழியாக போகிறவங்களாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்களா? மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இது நியூக்ளியர் வாருக்கான மிக முக்கியமான ஒரு அடையாளம். சரி, இது நியூக்ளியர் வார்னு சொல்கிறீங்க, இது நியூக்ளியர் வார் தான்ங்கிறதுக்கு இன்னும் எதுவும் ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னா, சகரியா 14:12 வாசிங்க. சகரியா 14:12 வாசிங்க. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும், அவர்கள் கண்கள் தங்கள் குளிரிலே கெட்டு போகும், அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். இது நியூக்ளியர் எஃபெக்ட், ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிற்கும் போதே சதை அழுகிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் காலூன்றி நிற்கையிலே அவர்கள் சதை அழுகி போகும், அவர்கள் கண்கள் குழியிலேயே கெட்டு போகும், அவர்கள் நாவு வாயிலேயே அழுகி போகும். இது எதுக்கானதான எஃபெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேடியேஷனுடைய எஃபெக்ட். இதை ரேடியேஷன் எஃபெக்ட் தான் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊழியத்துக்காக ப்ரூனே போயிருந்தபோது அங்கே ஒரு சகோதரன் சந்தித்தார். இந்த செய்தியை கேட்டுட்டு பிறகு அப்போ நாங்கள் இது நியூக்ளியர் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சகோதரன் மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு டீ குடிக்க கூப்பிட்டாரு. போகும்போது அவர் சொன்னார், பிரதர், இந்த அதிகாரத்தை நான் எத்தனை தடவை படிச்சிருக்கிறேன், ஆனால் இந்த செய்தியில் இது நியூக்ளியர் எஃபெக்ட் என்பதான அதை பார்க்கும்பொழுது எனக்கு 100% எனக்கு அது புரியுதுன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், நான் ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், அந்த ரேடியேஷன் பாதிக்கப்பட்டால் ஒருத்தருடைய சதை என்ன ஆகுன்றது எனக்கு தெரியும், இதுதான் அதோடைய எஃபெக்ட்டு, நாங்கள் இதை கண்கூடாக பார்த்துருக்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு ரேடியேஷன் எப்போ கண்டுபிடிச்சிருப்பாங்க? மிஞ்சி போச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னிலேருந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுது சகரியாவின் புஸ்தகத்தில், காலூன்றி நிற்கையில் சதை அழுகி போகும், அவர்கள் கண்களிலேயே குழி கெட்டு போகும். யோசித்து பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, மிக பெரியதான ஒரு நியூக்ளியர் வார் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. நியூக்ளியர் வார் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாரானது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த வார் எவ்வளோ பெரிய சூழ்நிலை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் சொன்னார் 500 கோடி பேர் சாவாங்க அப்படின்னு. கோச்சிக்காத, இன்னைக்கு உள்ளது புதின் சொன்னது சரியா? அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொன்னார் 500 கோடி பேர் வரைக்கும் சாவாங்க அப்படின்னு சொன்னார். ரஷ்ய அதிபர் ஒரு நாள் சொன்னார், எவ்வளோ பேர் சாவாங்கன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ பெரிய மரணம் இருக்கும் அப்படின்னார். புதின் இன்னைக்கு ஒன்று பேசியிருக்கிறாரு. கவனிங்க, இந்த வார் எப்படி போகும்னு சொல்கிறத புதின் சொல்கிறதாக வந்திருக்கு. தெளிவாக இன்னைக்கு சொல்லிட்டாங்க. நம்ம எதில் இருக்கிறோம்? 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம். விசுவாசிகள் கவனியுங்கள். உலகம் உங்களுக்கு விஷயத்தை சொல்லும், படிப்படியாக சொல்லும். எதுக்காகனா, நீங்கள் பேனிக் ஆகக்கூடாது, பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க?
படிப்படியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருவார்கள். வேதம் உங்களுக்கு ஏற்கனவே இவைகளை சொல்லி வைத்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே இவை அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பிரதமர் கூட ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லியிருக்கிறாரு, கொரோனா மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெடியாக இருக்கணும், நாம் ஆயத்தப்படணும்னு சொல்லி போன வாரமும் சொன்னார் பார்லிமெண்ட்டில், நேற்றும் சாயங்காலம் ரேடியோவில் பேசும்போது சொல்லியிருக்கிறார். ஸோ ஏதோ ஒன்றுக்கு ரெடியாக சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, அது என்னங்கிறத நேரடியாக சொல்லிட்டார். இதை விட நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்றதை வேறு யாரும் சொல்ல முடியாது. ஸோ இந்த போர் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் முடியாதுன்றதும் அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு எரிபொருள் தட்டுப்பாடு மட்டும்தான் ஆரம்பிச்சிருக்கு, இனி எல்லா தட்டுப்பாடும் வரும். இன்றைக்கி மத்திய அரசு ஒரு காரியத்துக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ரேஷன் கடைகளில் மண்ணெண்ணெய்கள் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னு சொன்னால் பின்னாடி உங்களுக்கு விளக்கு எல்லாம் அடுப்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு இப்போவே உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, அடுப்பு பற்ற வைக்க தெரியுமா உங்களுக்கு? நீங்களாம் கேஸில் வந்து பழக்கப்பட்டீங்க தானே, சோத்திரம் ரெடி ஆகிக்கோங்க சரியா. நான் சொல்ல அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குது, எதை சொன்னாலும் இந்த எம்டி ஜெகன் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் பயமுறுத்தி அனுப்புகிறாருங்கிறீங்க. இவ்வளோத்தையும் நானாக சொன்னேன், வேதம் சொல்லியிருக்கு, அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க, தெரியப்படுத்துகிறோம். எதுக்கு தெரியப்படுத்துகிறோம் தெரியுமா? நீங்கள் பயமுறுத்துவதற்காக உங்களை தெரியப்படுத்தவே இல்லை. இது சொல்லப்படுவதோட நோக்கம் உங்களை பயமுறுத்துவது அல்ல. நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. உலகத்தின் முடிவெல்லாம் வராது, அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு உலகத்தின் முடிவு. ஏன்னா 3வது வசனத்துல சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்ட கேள்வியில உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, அதுக்கான பதில் தான் இங்க இருக்கு. முடிவு உடனே வராது. அந்த வசனம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நடக்கும், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இதெல்லாம் நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. நம்மள பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் நடக்காமே இருக்கணும், எல்லாமே நல்லாவே இருக்கணும். அப்போ இந்த வசனம்லாம் எப்போ நடக்கும்? நமக்கு அப்புறம், நம்ம போயிட்ட பிறகு, நாம் நல்லபடியாக போய் சேர்ந்த பிறகு. சரி, நம்ம பசங்க இருப்பாங்களே, அப்போ அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளாம் எஸ்ஏகே ராஜாவுடைய பேர பிள்ளைகள், அவனைத்தான் எதாவது சொன்ன அவன் சொல்லுவான், என் காலத்தில் நடக்காமல் இருந்தால் சரி அப்படின்பா. ஆண்டவர் சொல்றார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆரம்பிச்சிருச்சு. நாம் 3ஆம் உலகத்துக்கு நடுவில் இருக்கிறோம் என்று ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. சரி, ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? கலங்காதபடி எச்சரிக்கையாகிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? டு நாட் ஃபியர், பயப்படாதபடி எச்சரிக்கையாகிருங்கள். அதோட அர்த்தம் என்னன்னா, இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள். இது மனுஷன் ஏற்படுத்தினுடைய விளைவு, இது ஆண்டவர் ஏற்படுத்தினது இல்லை. ஆண்டவர் என்னத்துக்காக எழுதி வச்சிருக்கிறாருன்னா, இதெல்லாம் இவங்க இப்படியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும், அது செய்ய போகிறத தீர்க்க தரிசனம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, அவ்வளோதான். இது ஆண்டவர் அனுமதி கொடுக்கறதில்ல, ஆண்டவர் நடத்துறதில்லை. வசனம் சொல்லுது, இவர்களுடைய விளைவு, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அது. ஸோ இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனால் விசுவாசி சபை பயப்படாது இருங்கள். காரணம், இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு. அந்த சங்கீதத்தை நல்லா டெய்லி வாசிங்க. ஏன் தெரியுமா? அந்த சங்கீதத்தில் தான் இப்போ உள்ள சம்பவங்களுக்கான எல்லாம் இருக்கு. அந்த சங்கீதம் சொல்லுது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, பகலில் பறக்கும் அம்பிற்கும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன தெரியுமா? மிசைல், பாலிஸ்டிக் மிசைல், பகலில் பறக்கும் அம்பு இருக்கு. அடுத்து இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இப்பதான் சொல்லியிருக்கிறாங்க, கொரோனா வேரியன்ட். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும். இப்ப வரக்கூடிய இயற்கை பேரழிவுகள், கல்மழை, அக்கினி, இவைகளுக்கும் நான் பயப்படாதிருப்பாய். அதுதான் ஆண்டவர் சொல்றார். இதெல்லாம் நடக்கும். பகலில் அம்பு பறக்கும், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வரும், மிகப்பெரியதான யுத்தம் வரும், பஞ்சம் வரும், எல்லாம் உலகம் முழுக்க வரும். எப்படி கொள்ளை நோய்க்கு நடுவிலே, கொரோனாவுக்கு நடுவிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தாரோ, அதே தேவன் இந்த யுத்தத்துக்கு நடுவிலையும் உங்களையும் என்னையும் பறந்து காக்கும் பட்சியை போல பாதுகாப்பார். அதான் கர்த்தர் பண்ணுகிற வாக்குத்தத்தம். இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னன்னா, ஒன்று வருகிறது, எப்பவுமே பின்னாடி வரப்போறத முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார். நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன் பார். இது ஏன் உங்களுக்கு சொல்லப்படுதுன்னா, வருதுன்னு சொல்லி பயமுறுத்துறதுக்கு இல்லை, வருதுன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. இவைகளுக்கு நடுவில் பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த எகிப்துக்கு நடுவில் தம்முடைய ஜனங்களை பாதுகாத்த தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயம் பாதுகாக்குவார். எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள். ஞானமா நடந்து கொள்ளுங்க. ஆனா ஞானமா நடக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுங்க? ஞானமா நடந்து கொள்ளுங்க. அதே நேரத்தில் விசுவாசத்தோடு கூட இருங்க.
ஆண்டவர் தான் உங்களை என்னையும் போஷிக்கிறவர், ஆண்டவர் தான் உங்களை என்னையும் பாதுகாக்கிறவர். முன்பதாகவே சொல்லுவார், கேரி தாற்றங்கரைக்கு போனா அங்க போங்க, சாரிபாத் விதவன் வீட்டுக்கு போனா அங்க போனோம். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யும் பொழுது, கர்த்தர் உணர்த்தும் போது, கர்த்தர் உங்களை எச்சரிக்கும் போது, அவைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கும் பொழுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துவார், அதை செய்யுங்க, கண்டிப்பாக கர்த்தர் பாதுகாப்பார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பேழையை கட்டி நோவா உள்ள கொண்டு போய் விட்டுருவார் பத்திரமா. அல்ல வரவே மாட்டேன்னு அடம் முடிச்சாலும் நீதிமானாக இருந்தால் அவனையும் அவன் சந்ததியும் கையை பிடிச்சி கொண்டு வந்து கர்த்தர் வெளியே விட்டுருவார். அல்லேலூயா. இவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை என்னையும் பத்திரமாய் பாதுகாக்க போகிறார். ஆண்டவருடைய வருகை மிக சமீபம். இந்த யுத்தம், இந்த முதல் நாள் அதான் உங்களுக்கு சொல்ல வரேன், இந்த யுத்தம் இன்னும் விஸ்தாரமாகும், இன்னும் பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்தும். உலகளாவிய பஞ்சங்களும் மிகப்பெரியதான கொள்ளை நோய்களும் வரும். அதை குறித்து நம்ம நாளைக்கு பார்க்க போறோம், வரும். ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு எதுக்காகனா, பயப்படாதிருங்கள்னு சொல்றதுக்கு தான். கூட்டத்தை கர்த்தர் வச்சு ஏன் உங்களுக்கு ஏற்பாடு பண்றாருன்னா, ஒரு மனுஷனுக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறாருனா, ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்லல, உங்களுடைய நாயருக்கு இந்த ஒரு விருப்பத்தை கொடுத்து ஒரு கூட்டம் ஏன் நடத்தப்படும் தெரியுமா? நான் விசுவாசிக்கிறேன், அடுத்து வரப்போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுத்து காப்பாற்ற விரும்புகிறார். நீங்க பண்டிகை கொண்டாடுறதுக்காக இந்த கூட்டங்கள் இல்லை, உங்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு கூட்டம். அடுத்த 2 நாட்களும் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை தான் பேச போகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே வரும் காரியங்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள், வேதத்தை வாசியுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா.